இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போகிறோன்னா பாவக்காய் தொக்கு தாங்க. பாவக்காயில் புளிக்குழம்பு, பொரியல், சிப்ஸுன்னு தானே செஞ்சுருப்பீங்க. இந்த மாதிரி தொக்கு ஒரு முறை செஞ்சு பாருங்கள். பாவக்காயில் கசப்பு தன்மையே இருக்காது. டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபியை பண்ணுறதுக்காக 250 கிராம் அளவுக்கு பாவக்காயை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாவக்காயில் மேல் பகுதியும் அடிப்பகுதியும் கட் பண்ணி எடுத்துட்டு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாவக்காய்னாலே யாருக்குமே பிடிக்காதுங்க. ஆனால் 2 வாரத்துக்கு ஒரு முறை இது உணவில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. பாவக்காய் ரொம்ப கசப்பு தன்மைன்றதுனால யாரும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதனால இது மாதிரி ஒரு டைம் தொக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். கசப்பு தன்மையே வராது. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். பாவக்காயை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு இது போல் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. 2 மணி நேரம் வெயிலில் நல்லா காஞ்சதும் இப்போ நம்ம பாவக்காவை பொரிச்சிக்கலாம். அதுக்கு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் கட் பண்ணி காய வச்சுருக்கிற பாவக்காவை இதில் சேர்த்து நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பாவக்காவை பொரிச்சிக்கோங்க. பாவக்காயை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சர்க்கரை நோய் வராதுங்க. பாவக்காய் இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்ததும் இப்போ நம்ம இதை வேறு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். பாவக்காயை வேறு பிளேட்டில் மாற்றினதும் அதே பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே 3 குண்டு மிளகாவையும் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் 5 பல் பூண்டை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இது போல் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்ததும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுட்டே இருங்க. வெங்காயம் வதங்கிட்டுருக்குள்ளவே ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டான்னா விட்டுடலாம். வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் 2 மீடியம் சைஸ் தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. தக்காளியை பேஸ்ட்டாக தான் அரைச்சி சேர்க்கணுன்னு இல்லை, பொடியாக கூட நறுக்கி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வரதுக்காக இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததும் நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா இந்த அளவுக்கு வதங்கி பச்சை வாசம் போனதும் இந்த ஸ்டேஜில் நம்ம பொரிச்சு எடுத்துருக்கிற பாவக்காவை இதில் சேர்த்துக்கலாம். பாவக்காயை சேர்த்ததும் பாவக்காயில் மசாலா நல்லா இறங்குற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. பாவக்காயில் இந்த அளவுக்கு நல்லா மசாலா மிக்ஸ் ஆனதும் இந்த ஸ்டேஜில் பாவக்காயை வேக வைக்கிறதுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாவக்காய் நல்லா வெந்து வரத்துக்காக 10 நிமிஷம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மூடி போட்டு பாவக்காவை வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாவக்காயை எண்ணெயிலே பொரிச்சதுனால 10 நிமிஷத்தில் பாவக்காய் நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், 10 நிமிஷம் ஆனதும் பாவக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு. பாவக்காய் இந்தளவுக்கு நல்லா வெந்து வந்ததும் இது 1 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒயிட் சுகர் தான் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட நாட்டு சர்க்கரை இல்லைனா வெல்லம் இருந்தால் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாவக்காய்க்கு ஃபைனல் டச்சாக மல்லித்தழையை சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்குனா மல்லித்தழையை சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளவுதாங்க, பாவக்காய் வெந்து நல்லா தொக்கு பதத்துக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க, ஈஸியான முறையில் பாவக்காய் தொக்கு ரெடி. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ஸ்டைலில் பாவக்காய் தொக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பாவக்காய் தொக்கு எப்படி வருதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.